ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 172வது எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் நடந்துச்சு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தலைவன் கடைசியாக பேன்ஷங்கா பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பான், அதோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடு போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொலை வெறியில் பார்த்தா நின்றுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த கெட்டத்திலேயே உங்களை புதைச்சிட்டு போக வேண்டியதாகும், இந்த இடத்துல உங்களுக்கு பரியலனுக்கான இடம் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிழமை பேன்ஷங்கா சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் டூசூன்ல இருந்தான், இப்போ என்னடா இவன் பார்த்தா டூஷெங்கில் இருக்கான், கண்டிப்பாக இப்போ இவனை கொள்ளல அப்படின்னா பெரும் பிரச்சனை ஃபியூச்சரில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவனும் பயங்கரமான அட்டாக் ரெடி பண்ண. ஸோ அவன் மட்டும் இல்லாமல் சோல் கிளான்ஸ் இன்னொரு பேன்ஷன் அவனும் ரெடி வரான். இதில் அந்த கிழமை பார்த்தீங்கன்னா ஜக்கத்தக்க சோல் செயின்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு புதுசாக நிறைய டெக்னிக் கிடச்சிருக்கு, அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவனை தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோட்டஸோட அந்த இதழ்கள் மாதிரியான அதை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவன் ஹேண்டை வச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் அப்படி தடுத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தீங்கன்னா டியான்மிங் நீ ஏதாவது பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த கிழமை கத்த அந்த டியான்மிங் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல சியோ யான் உனக்கு கண்டிப்பா அந்த இடத்துல தான் கொள்றடா, என் பவரை பாரான்ட்டு அவனும் வயிற்று அப்படியே கிழிக்க ஆரம்பிக்க. உள்ளது எக்கச்சக்க சோல் ஃபார்ம், அவனோட சோல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கிறது. அது எல்லா சோல் ஃபார்ம் அட்டாக் பண்ணி. ஸோ ஹீரோ என்னடா பண்ண போறோன்னு போய் எல்லாமே பார்த்துட்டு இருக்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த செயின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடச்சி எறிகிறான். ஸோ அடுத்த பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு புது வகையான ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்க. அவனோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த இதழ்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு வட்டக்கட ஒரு பிளேடு மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. அதை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இடத்துல டியான்மிங்கோட சோல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சோல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே காத்தோட டஸ்ட்டாக காணிச்சு. அந்த கேவனா கத்துறான், என்ன வகையான டெக்னிக் இது எப்படான்னு கத்தி இருக்க. அந்த இடத்துல டியான்மிங்கோட ஒரு கை பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போச்சு, காலம் பிச்சுட்டு போச்சு. இதில் ஹீரோ சொல்லிருக்க அந்த இடத்துல இந்த டெக்னிக் பேர் பார்த்தீங்கன்னா புத்தாஸ் பிளேடு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல ஆக்சுவலி புத்தாஸ் பத்த அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும். நான் புத்தா பிளேட்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல டியான்மிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ இந்த ஓல்டு இந்த கிழனுக்கு புரிஞ்சிச்சு, டே டியான்மி நீ கொஞ்சம் பார்த்துக்கடா, உனக்கான ரிவெஞ்ச் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் 2 பேர் ஹாலாப் சோரஸ் அந்த 2 பேர் தப்பிச்சு ஓட. இதை பார்த்துனாடா நாய்ங்களா உங்களுக்காகடா சண்டை போட வந்தேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் சாக போனால் ஒன்னாவே சாகலாம் சியோ யான் அப்படின்ட்டு அவனை கத்த ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட உடம்பை பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட், அவனோட உடம்பை பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு பேன்ஷங் லெவலுக்கான செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு எல்லாரும் தெரியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிடிச்சல பாதுகாப்புறாங்க. ஸோ சோலா பாலன்ஸ் எடுத்து ஒரு ஷீல்டு பேரியர் போட இடத்துல அவனும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். அவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீரோ அசால்ட்டாக தடுப்பா. அந்த டிஸ்ட்ராக்ஷனோட பவர் பார்த்தீங்கன்னா இந்த சோலா பால் அவனோட ஷீல்டை ஒட்டச்சு அவனை தூக்கி அடிக்க. ஆனால் ஹீரோ சைடு ஒன்றுமே இருக்குது. நம்ம சர்வே பண்ணிட்டோம், உண்மையிலேயே பார்த்தா இந்த அட்டாக் நம்ம சர்வே பண்ணிட்டோம், நம்ம யங் மாஸ்டர் நம்மளை காப்பாற்றலாம் சுற்றிக்கிற எல்லா சீடர்களும் சொல்லிட்டு இருக்கா. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு போயிட்டு இருக்க. எப்படியா இங்கே ஓடணும் அது நடுவில் ஹீரோ தப்பிச்சு போகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ கேடான்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்லிட்டு இருக்க ஓல்டு நாயை என்கிட்ட தப்புக்கலாம்னு நினைக்கிறான், ஒழுங்கா உண்மையான ஃபார்முக்கு வாடான்னு ஹீரோ அட்டாக் பண்ண. சோல் அட்டாக், அந்த சோல் அட்டாக் இவன் எப்படி சோல் அட்டாக்லாம் பண்ணுறான்னு அவனுக்கு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அவன் பண்ண அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சோல் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஃபுல் சோல் டெஸ்ட்ராய் ஆகி வச்சு நேரத்தில் அவனுக்கு கத்திட்டே பார்த்தீங்கன்னா உயிரை விடுறான். ஸோ அதை பார்த்தோன்னே அவன் நம்மளோட உடம்பு பொசஸ் பண்ணுறான். ஸோ யங் மாஸ்டர் உண்மையிலேயே அற்புதமாக நம்மளை காப்பாற்றுறாரு, தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அந்த பையனை பார்த்தா ரொம்பவுமே நன்றி சொல்கிறான். அந்த இடத்துல ஸோ ஹீரோ கொலை கட்டுப்புல இந்த பக்கம் சோலா பால் பக்கம் திரும்ப அவனுக்கு புரிஞ்சிச்சு, வெறும் ஒரு அட்டாக்ல அவன் கொண்டுட்டான்ட்டு ஓட ஆரம்பிக்க. என்கிட்ட உங்களால் தப்பிக்க முடியுமாடா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா புத்தாஸ் பிளேட் அந்த அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஸோ இந்த கிழமை என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்னொரு பேன்ஷங் இருப்பான் இல்லையா, அவனை தூக்கி முன்னாடி நின்றுறான் ஷீல்டு மாதிரி இடத்துல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பேன்ஷங் அதே இடத்துல சுத்தமாக டஸ்ட்டு மாதிரி காற்று ஒடுக்கத்தை கரைஞ்சி போய்கிட்டு இருக்க. அடுத்து நீதானம் கத்திட்டு இருக்க, எப்படி அங்கே தப்பின்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல டிமென்ஷனை ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹேண்ட் வருது. அந்த ஹேண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டிமென்ஷன் ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தா இதை பார்த்தோன்னே அந்த கேட்கணும், கடைசியாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவனுமே என்ன பண்ணுறீங்கன்னு அவனுக்கு கத்திக்கிட்டு இருக்க. பிடிச்சிட்டு ஹீரோ ஜஸ்ட் ஒரே ஒரு அடிக்கு ஹீரோவே பார்த்தீங்கன்னா ஹீரோ டிஃபென்ஸை தாண்டி இருக்க. ஸோ ஹீரோ அந்த ஃபுல் ஹேண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த ஹேண்டும் பாதி கண்ட்ரோல், அது ஃபுல்லோட கண்ட்ரோலுமே ஹீரோக்கு வருது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஹேண்ட் அட்டாக் யூஸ் பண்ணதும்
ஒரு டூஷங். ஸோ ஹீரோக்கு வந்து புரிஞ்சதுல இது சோல் ஆஃப் அவனோட டூஷங்கா அப்படின்ட்டு ஹீரோ வந்து வெறுப்பா சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல அவன் சிரிச்சுட்டு இருக்கான். முடிஞ்சா இப்ப வாடா, எங்க சோல் ஆஃப் நிறைய பவர்ஃபுல் டூஷங்ஸ் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல உன்னால கண்டிப்பா எங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது, சோல் ஆஃப் வந்து சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு கடல்ரா அப்படின்னு அவனுக்கு கத்திட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல கடைசியா நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்து ரொம்பவுமே நன்றி இருக்க. ஹீரோ உடனே வந்து உன்னை அப்படியே விட்டு மட்டும் நடிக்க ஆரம்பிச்சுட்டு அவன் புத்தவாசம் சின்னதாக வந்து இது பின் பாயிண்ட்ல அட்டாக் பண்ணாம இருக்கான். அவனுக்கு சரியான டேமேஜ். தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து போங்க, என்னால் முடியல அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த கிழவனை பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அது டூஷங்கிற இருக்க அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறார், அதில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்தில் அவனை கொல்ல போடான்னு அட்டாக் பண்ண அந்த டூஷங் பேச ஆரம்பிக்கிற. ஸோ வந்து எக்ஸியோ கிளானோட ஜூனியரே கொஞ்சம் அடக்கி வாசிப்பா, நீ இப்போ தான் வந்து டூஷங் 1 ஸ்டாரில் இருக்க, உன்னோட பவர்ஃபுல்லான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு வந்து என்ன பார்க்கணும்னா வந்து சோல் ஆஃப் ஃபால் கிட்ட வந்து வா, உங்கள் அப்பன் அவனை வந்து இன்னுமே நாங்கள் தான் வந்து கையில் வந்து வச்சுருக்கோம், மறந்துட்டே என்ன, ஸோ நீ முடிஞ்சா இங்கே வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க. இதை கேட்ட ஹீரோ சொல்லுவதில்ல, இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக நான் வந்து சோல் ஆஃப் ஃபால் உங்ககிட்ட நான் வருவான்டா அப்படின்ட்டு ஹீரோ வரைக்கும் சொல்லிட்டு. ஸோ ஹீரோ நெக்ஸ்ட்ல இறங்கி வந்து பார்ப்பா அந்த இடத்துல உயிரிழந்த நிறைய பேர் வந்து பார்ப்பேன். அந்த இடத்துல அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது என்னென்ன நடந்துச்சு. தண்டர் பவுலியன் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணங்கிறது வந்து ஹீரோக்கு ஒரு சரியான கொலை வெறி அவரா அந்த இடத்துல. ஸோ ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல நான் வந்து இப்படி பண்ணிக்கூட நான் வந்து லேட்டாக வந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தா அவங்க வந்து தொட்டுவான் பாருங்க. ஸோ அவங்க அப்படியே சாம்பலோட சாம்பலாக பார்த்தீங்கன்னா வந்து கரைய ஆரம்பிச்சிடுவாங்க அந்த இடத்துல. இதில் எல்லாருமே கரைஞ்சி வந்து போக ஸோ ஹீரோக்கு இதை பார்த்தோன்னு மனசே வந்து இல்லை என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிருக்கேன். அந்த இடத்துல சாம்பல் எல்லாமே எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா வந்து வானத்தை நோக்கி வந்து அவங்க சோல் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த இடத்துல நான் வந்து இவ்வளோ லேட்டாக வந்திருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்ட உடனே பார்த்து மாஸ்டர் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் இது பண்ணாரா, இதுக்கு வந்து நீ வந்து கண்டிப்பாக ஒன்று வந்து நீயே ப்ளேம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ ஹீரோ நடக்கிறான் அந்த இடத்துல. ஸோ டியான்விங் செட், ஐஸ் ரிவர் வேலி, முக்கியமாக வந்து விண்ட் லைட்டிங் செட், உங்கள் எல்லாரையும் நான் கொல்றேன்டா, ஒவ்வொருத்தான் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன்டா. ஹீரோவும் வெறி கொண்டு கோமாரதோட அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹான் ஃபேமிலி காட்டுறாங்க. ஹான் ஃபேமிலினா வந்து நம்ம ஹீரோட சீனியர் இருப்பா இல்லையா, ஸோ அக்கா தங்கச்சி. இதில் வந்து ரைட் சைடில் வந்து ஹீரோட சீனியர் ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து விண்ட் லைட்னிங் பவிலியன் அதனோட எட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அந்த இடத்துல. தண்டர் எட்டு சொல்லிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ஒழுங்காக என்கிட்ட சரண்டர் ஆகிடும் சொல்லிட்டு அவங்க கிராண்ட் ஃபாதரும் அட்டாக் பண்ண வந்தாலும் அவங்க கிராண்ட் ஃபாதர் தாத்தாவை அசால்ட்டாக அடிச்சு அவர் வாயிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து வருது. அவனுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்த ரெண்டு பொண்ணு கத்திட்டு இருக்க இந்த இடத்துல தேவையில்லாமல் ஏடா எங்கள் பிரச்சனைக்கு வரீங்க அப்படின்ட்டு இருக்கேன். அவன் செக்ட் நம்ம சொல்லிருக்க அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே வந்து ஹாஸ்டேஜாக புட்டிங்கடா அந்த இடத்துல. ஸோ சியான மிரட்ட நம்ம கண்டிப்பாக இவங்க எல்லாருமே தேவைப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து ஃபெய்ட்டியான் அவன்கிட்ட சொல்லி வந்து பிடிச்சி சொல்கிறான். ஃபெய்ட்டியானுங்கிறவன் இந்த தண்டர் செட் பவிலியனோட கீழே இருக்கிறவன் கொஞ்சம் அரகண்டானவன். இவனை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ தெரியாதுன்னு நான் ரிமூவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு என்னதான் அவங்க சீனியர் வந்து அட்டாக் பண்ணாலும் இவன் வந்து இந்த இடத்துல என்னதான் அக்கா அட்டாக் பண்ணாலும் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அவன் அசால்ட்டாக வந்து தண்டர் சீலிங் யூஸ் பண்ணி பிடிச்சிருவான். இப்படியே வந்து அந்த சின்ன பொண்ணு தப்பிச்சோட என்கிட்ட வந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா விண்டு தண்டர் பவிலியன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க ஹான் ஃபேமிலியில். ஸோ அவனுக்கு சிறப்பிடிச்சு கூட்டு வந்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலன் ஆஸ்ட்ராலியன் எப்போ வேணால் நம்மளை வந்து சண்டை போட வருவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அந்த இடத்துல அவனுங்க பவிலியில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். எங்கடா போயிட்டானுங்க எல்லாரும் ஹீரோங்க ஒருத்தனை தூக்கி அடிக்க ஆரம்பிக்க அவனை வந்து பிடிக்கிறான். யார் ஒழுங்காக வந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து ஃபாலன் ஸ்டார் பவிலியன் அந்த செட் ஆளுங்க எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு இறங்கியிருக்காங்க. ஸோ ஹீரோ சொல்கிறாங்க இந்த இடத்துல, ஸோ தண்டர் பவிலியன் உங்களுக்கு என்ன தைரியம்டா அப்படின்னு ஹீரோ கேட்டிருக்கா. ஸோ வந்து சின்ன பொட்டுங்க எல்லாரும் ப்ரெஷர்லேயே அமுக்கி சாவடிச்சுவான். இதை பவரை பார்த்தோன்னே வந்து பேன்ஷங்கா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. சியோயான் என்னை வந்து தயவு செஞ்சு விட்டு தேவையில்லாமல் வந்து எதுவும் தப்பான முடிவு எடுக்காத, நீ எடுக்கிற தப்பான முடிவு பெரும் பிரச்சனைக்கு வந்து உள்ளாகும் அப்படின்னு சொல்லிடுற அந்த இடத்துல. இதில் ஆன் ஃபேமிலி பிடிச்சி வச்சிருக்கோம். இதில் ஹீரோ சொல்கிறோம் அந்த இடத்துல, டே நீ என்னையே வந்து மிரட்ட பார்க்குறேன்னு கேட்டிருக்க. நாங்கள் எதுவும் பண்ணல சியோயான், எல்லாமே இந்த டியான்விங் செக்டர் சேர்ந்தவங்க தான், ஜஸ்ட் நாங்கள் கூட மட்டும் தான் போனோம், அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ட்டு அவனை கத்திக்கிட்டு இருக்க. ஸோ அந்த தண்டர் பவுலியன் எடுத்து பேசுகிறான். இப்போ மட்டும் எங்களை உயிரோடு விட்டுட்டேன், 2 போலியும் சம்மந்தமே இல்லை, 2 பேரும் அவங்கவுங்க வழியில் போவோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுற தேவையில்லாமல் வந்து இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகாத, எங்களுக்கு பின்னாடி இருக்கிற பவர் ரொம்பவுமே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டே அந்த டியான்விங் செட் அவனுங்கள்கிட்ட வந்து அடுத்தடுத்து வச்சிருக்கேன். முதல்ல உங்கள் கணக்கை திக்கணும் ஹீரோ வெப்பனை பற்றி வந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் பண்ணதெல்லாம் நான் மறந்து நினைக்கிறியா, என் செட்டு மெம்பர்ஸ் என்னோட ஃபேமிலி
மேலே நீங்கள் கை வச்சுருக்கேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ எங்கள் செக்கில் இருக்கிற வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ வந்து கொண்டிருக்க, என் ஃப்ரெண்ட்ஸை நீ வந்து ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்கேன். உன்னை நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அந்த தண்டர்கிட்ட அடிக்கிற அட்டி பார்த்தா 2 பேர் அடிச்சிட்டோம். வெப்பனை கீழே குத்துவான் பாருங்க. அவன் பவரில் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது இடத்துல. ஸோ அந்த இடத்துல ரூலர் வெப்பனை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வேர்ல்ட் பிரேக்கர் அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோக்கு எத்தனை பேர் அப்கிரேட் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து வேற ஃபார்மில் வந்து இருக்குது இடத்துல. அவனை பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் அவன் கழுத்தை பிடிச்சி நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் டெத்து தாண்டா அப்படின்ட்டு அவனை அப்படியே நெரிச்சு போகிறான் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ சொல்ல என்னோட ஃபேமிலியை 28 பேர் நீங்கள் கொண்டிருக்கீங்க, அதனால இந்த அப்பாவில நான் மொத்தமாக அழிக்கிறான்ட்டு ஹீரோ பார்த்து வந்து இடத்துல ரத்தாறு ஓட போகிறான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து நீ எங்கள் மேலே கையை வச்ச அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஹெவன்லி ஃபீனிக்ஸ் டைப் அவங்க வருவாங்கடா, ஏன்னா எங்களுக்கு அவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு இருக்கா. இதை கேட்டேன் ஹெவன்லி ஃபீனிக்ஸ் டைப்பா அவனுங்களுமே வந்து என் லிஸ்ட்டில் இருக்கானுங்க, அவனுங்களுக்கும் செட்டில் பண்ணோட கணக்கு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த புத்தா பிளேட் அதை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான் இடத்துல. ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் எடுத்து சொல்லிருக்கேன் இந்த இடத்துல. டேய் நான் வந்து அவங்க மேலே தண்டர் சீலை போட்டிருக்கேன், என்னால் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்ல முடியும், உங்களால் அவனை வந்து ஒரு செகண்டில் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்டு ஹீரோ ஜஸ்ட் 1/2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் கையை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணான். அவன் மொத்த உடம்பையுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாத்திரான் அந்த இடத்துல. ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொண்டு போட்டு மொத்த பேரும் அந்த இடத்துல கொண்டுட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பறக்கும் படகுல பார்த்தீங்கன்னா அந்த 2 அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சீனியர் இருக்க, நீ வந்து மன்னிப்பு கேட்க தேவையில்லை சியோயான் அப்படின்ட்டு இருக்க. ஸோ நீ எங்களுக்கு ஹெல்ப் தான் வந்து பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, சரி ஓகே இந்த இடத்துல மற்றவங்க எங்கே அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லைப்பா தாத்தாவுக்கு வந்து ரொம்பவுமே சிவியரான இன்ஜுரி, அப்பா வந்து அவங்க கூட இருக்காங்கன்ட்டு சின்ன பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுமே பார்த்தீங்கன்னா பில்ஸ் எடுத்து அவங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த பில்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிக்க ரொம்பவுமே நன்றி, நீங்கள் இல்லைனா வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இடத்துல வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அப்பா வந்து ரொம்பவுமே நன்றி சியோயான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் ரொம்ப நன்றிலாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா அது எல்லாமே என்னால் தான் வந்து பிரச்சனை, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது இப்போ உங்களை வந்து இன்னுமே பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை நீ இதில் இன்டர்ஃபியர் ஆகலனாலுமே வந்து கண்டிப்பாக அவனுங்களை டார்ச்சர் பண்ணிட்டு தான் வந்து இருப்பானுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டு தண்டர் செட் அந்த விண்டு லைட்னிங் பவிலியனே பார்த்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு, அதில் ஒருத்தம் கூட உயிரோட இருக்க மாட்டான். ஸோ ஹீரோ கேட்குறதுல நீங்கள் ஏன் வந்து இந்த பவிலியன் எடுத்து நீங்கள் நடத்தக்கூடாது, ஹான் ஃபேமிலி இது நடத்துனீங்க அப்படின்னா எங்களோட ஃபாலன் ஸ்டார் செட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும், நீங்களும் வந்து நீங்கள் தாராளமாக ரூலர் ஆகலாம்னு. இல்லைப்பா எங்களுக்கு அதிகம் ரூல் பண்ணுற ஆசைலாம் வந்து இல்லை, நாங்கள் எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபேமிலியாக இருக்கும், ஸோ உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே எங்களுக்கு வந்து போதும் சியோயான் அப்படின்ட்டு அவரும் தாழ்மையாக பேச. இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ பொலைட்டாலாம் வந்து எங்ககிட்ட இருக்கவே தேவையில்ல, நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க கூட சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டியான்மிங் செட் ஐஸ் ரிவர் வேலி உங்கள் கிட்ட தாண்டா அடுத்து வரேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறதோட இதோட இங்கே வந்து முடியுது. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூடியூபர் நம்ம எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஆரம்பித்து இந்த அனிமேஷன் வந்து போட்டிருக்காரு. ஸோ இது ஆரம்பிக்க முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காப்பிரைட் விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால ஸோ சைனீஸ் அனிமே வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது, அதுக்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ நானுமே வந்து என்னோடய ஃபுல் சப்போர்ட் நான் அவருக்கு தரேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஒரு ஃபேனாக இருப்பீங்க ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ நீங்களுமே போய் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே செக் பண்ணி வந்து பாருங்கள். நான் வந்து லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு வந்து அடுத்த வாரம் தான் வந்து வரும், அதை நான் இப்படியே சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ மைக்கை வந்து ஒரு சில பேர் மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த மைக்கை வாங்கியுமே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுகிறது வேற ஒரு மைக்கில் ட்ரை பண்ணுறேன், இது நான் வாங்க கிடையாது, ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து ஓகே இதை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட குவாலிட்டி நான் அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், வேறு ஏதாவது சேஞ்சஸ்னால் தாராளமாக சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து வந்து இனிமேல் புது புது விஷயங்களை வந்து நான் கொண்டு வரணும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா கொண்டு போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. பை பை பை, கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.